الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய அழகிய அறிவுரைகள். இது யாருக்கான அறிவுரை என்றால், ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உள்ளபடியாக நேசிக்கக்கூடிய முஹிப்பீன்களான அவர்களுடைய தரீகாவில் இருக்கக்கூடிய, அவர்களை உயிருக்கு உயிராக உயிரைவிட மேலாக நேசிக்கக்கூடிய, அவர்களை பற்றி இவ்வளவு நேசம் வைத்து அவர்கள் சொல்லிய அறிவுரைகளை புறம் தள்ளிவிட்டு யாரோ பொய்யாக திரித்து சொல்லப்பட்ட செய்திகளை மெய்யான நம்பி அந்த வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கான, அப்படிப்பட்ட அருமையான சகோதரர்களுக்கான அறிவுரை. ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் தெளிவாக தெரிந்திருக்கிறோம். அவர்களை பற்றியான ஒரு மதிப்பீடு நம்மை பொறுத்தவரையில், ஒரு சிறந்த அறிஞர், அவர் ஏகத்துவத்தை சொல்லிய அறிஞர் என்பதில் நமக்கு இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. ரபியுல் ஆஹிர் மாதம் வந்துவிட்டால் ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு விழா எடுப்பது, அவர்களை புகழ்ந்து பாடுதல் என்பதெல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு வழமையான நிகழ்வாக இருக்கிறது. முஹிதீன் ஷேக் அல்லது முஹிதீன் ஆண்டவர் என்று மக்களால் அறியப்பட்டிருக்கிறார். முஸ்லிம்கள் கணிசமாக வாழுகிற பகுதிகளில் அவர்களுக்கென்று ஜெண்டா, கொடிமரங்கள் எல்லாம் ஏற்றப்படுகிற ஒரு நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து வருகிறோம். அப்படியானால் ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவைகளையெல்லாம் சொன்னார்களா என்று சொன்னால், நிச்சயமாக அவர்கள் அப்படியெல்லாம் சொல்ல இல்லை. ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 470 ஜீலான் அல்லது கைலான் என்கிற பகுதியில் பிறந்தார்கள். ஈரானில் இன்று ஈரானை சார்ந்த ஒரு பகுதி. ஈரானில் பிறந்த ஒரு ஈரானி அவர்கள், பாரசீக நாட்டை சார்ந்தவர்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஹிஜ்ரி 488 அவர்களுடைய 18வது வயதில் நல்ல ஒரு அருமையான இளைஞர் பக்தாதுக்கு செல்றான். ஐராக் பக்கத்தில் பக்தாதுக்கு செல்கிறார். பக்தாதில் அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள்ட்ட, பெரிய பெரிய உலமாக்கள்கிட்ட கல்வியை கற்றார்கள். ஆலிமன், ஃபகீஹன், முஹத்திஸன், முஃபஸ்ஸிரன், வாயிதன் என்று அவர்களை பற்றி வர்ணிக்கிறார். ஹதீஸ் கலையில் வல்லுநராக இருந்தார்கள். தப்சீரில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தலை சிறந்த அறிஞராக இருந்தார்கள். அவர்கள் அங்கு சென்று கல்வி கற்று ஒரு மதரசாவை உருவாக்குகிறார். இன்றும் அந்த பக்தாதில் அந்த மதரசா தான் ஜாமியா ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி என்கிற பெயரில் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆரம்பித்த மதரசா. அவர்கள் என்ன பணியை செய்தார்கள், அதை அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் அந்த பணியை செய்கிறார்களா என்று ஒப்பிட்டு பாருங்கள். நாம் அவர்களுக்கு சொல்கிறோம், அந்த முஹிப்பீன்களுக்கு சொல்கிறோம், ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை நீங்கள் நேசிப்பது உண்மையாக இருக்குமானால் அவர்கள் செய்த வேலையை பாருங்கள்.
இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை கொண்டு எடுத்து சென்றார்கள், தாவா செய்தார்கள். அதன் மூலமாக யூத கிறித்தவ அரபு யூத கிறித்தவ மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 5000 பேர் அவர்களுடைய அந்த உபதேசத்தால் தாவா பணியால் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். நாம் அந்த பணியை செய்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, அவர்கள் வாரத்தில் 3 நாள் வகுப்பெடுப்பார்கள், 3 நாள் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள். வகுப்பு தனி, உபதேசம் தனி என்று இப்படியாக அவர்கள் செய்வார்கள். அங்கு ஏராளமான சட்ட நிபுணர்களும் மார்க்க அறிஞர்களும் அந்த வகுப்பிலே கலந்து கொள்வார். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தொடராக அவர்களுடைய பணி நடைபெற்றிருக்கிறது. ஹிஜ்ரி 521 முதல் 561 வரைக்கும் அந்த தர்சு நடைபெற்றிருக்கிறது. அவர்களுடைய தர்சில வகுப்பறையில கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான மைக்கூடுகள், மஹ்பரா என்று சொல்வார்கள், மைக்கூடுகள் இருந்தன. அந்த காலத்தில் எழுத்தாளர்கள் இந்த மாதிரி பேனா மாதிரி ஒரு கருவிகள் கண்டுபிடிக்க முன்னால் மையை அவர்கள் ஒரு இதில் மை வைத்து பறவைகளுடைய ரெக்கையை வைத்து எழுதக்கூடிய வழமை. அதுக்கு அரபியில் மஹ்பரா என்று சொல்வார்கள், தமிழில் மைக்கூடு என்று சொல்வார்கள். அந்த மைக்கூடு மட்டுமே 400க்கு அதிகமான மைக்கூடுகள் இருந்தன. அப்படியானால் எத்தனை உலமாக்கள், எத்தனை அறிஞர்கள் அவர்களுடைய தர்சை வகுப்பை கவனிப்பதற்கு வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படியான ஒரு சிறந்த ஒரு முதர்ரிஸாக இருந்தார். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அவர்களுடைய உபதேசத்தால் நேர்வழி பெற்றிருக்கிறார். இந்த 1,00,000 பேர் யார் என்றால், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு பாவிகளாக இருப்பார். அவர்கள் திருடர்களாக, வழிப்பறி கொள்ளையர்களாக, வீணர்களாக, பாவிகளாக இப்படி இருந்த முஸ்லிம்கள் இவருடைய உபதேசத்தால் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் அவர்கள் நேர்வழி பெற்றிருக்கிறார். இப்படியான இந்த செய்திகள்லாம் கலாயிதுல் ஜவாஹிர் என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த கிரந்தம் இன்றும் அந்த மாதிரியான கல்லூரிகளில் பாதுகாப்பாகவே இருக்கிறது. அதை எடுத்து படித்து பாருங்கள், அல்லது அந்த உலமாக்கள்கிட்ட அதை படித்து காட்ட சொல்லுங்கள். ஆக இப்படி சொல்லிட்டே போகலாம். நாம் ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறை பேசுவதற்கு இந்த தலைப்பு எடுக்கவில்லை. இப்படியான ஒரு அறிஞர் என்பதை புரிந்து கொள்வதற்கு இவர்களை பற்றி மற்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, குறிப்பாக ஷேக் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எல்லாத்தையும் உரசி பார்த்து தான் அறிஞர்களாக ஏற்றுக்கொள்வார். அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த அறிஞர். அதனால தான் நிறைய பேர்கள் அவர்களுடைய பார்வையில் வழிகடர்களாக இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள்ட்ட உள்ள குறைபாடுகள். ஆனால் ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹியுடைய மதிப்பீடு பாருங்க. மின் அதமி மஷாயிஹ் ஸமானிஹிம், அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர். அடுத்து சொல்றாங்க, பில் இல்திஸாமி ஷரஇ, மார்க்கத்தில் பிடிப்போடு இருந்தார்கள். மார்க்க சட்டங்கள் அவைகளை வரம்பு மீறாமல் இருந்தார்கள். ஒல் அம்ரு ஒன் நஹி, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவராக இருந்தார்கள். மனக்குழப்பங்கள், வீணான மனோ இச்சைகளுக்கு அவர்கள் ஒரு காலமும் தலை சாய்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த அறிஞர் என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுறாங்க, ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முத்தமஸ்ஸிகன் பி கவானினி ஷரீஅ, அவர்கள் மார்க்கத்தினுடைய கானூன்களை, சட்டதிட்டங்களை பேணி நடக்கக்கூடிய, பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு அறிஞராக இருந்தார்கள். எதுஉ இலைஹா, அதன் பக்கமே மக்களை அழைத்தார்கள். மார்க்க ஷரியாவின் பக்கம் அழைத்தார்கள். அவங்க பக்கம் அழைக்கல, அவங்க தரீகாவின் பக்கம் அழைக்கல, மக்களை நேர்வழியின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அதற்கு மாறானவைகளை அவர்கள் தடுத்தார்கள். அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு அவர்கள் உபதேசம் செய்தார். இது இப்னுல் ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மதிப்பீடு. இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய
வாழ்க்கையில் நிறைய கராமாத்துகள் நடந்ததாக சொல்லப்படுகின்றன. அவங்களுடைய மதிப்பீட பாருங்க. ஆனால் லா யஸிஹு, அதில் பெரும்பகுதி அந்த கராமாத்துகள், அதிசயங்கள் அனைத்தும் ஆதாரபூர்வமானதாக இல்லை. வஃபி பஅதி ذلك அஷ்யா முஸ்தஹீலா, நிறைய அம்சங்கள் அது புத்திக்கே புலப்படாத நடைமுறை சாத்தியமற்ற செயல்கள்லாம் செஞ்சதாக அவர்களை பற்றி வருகின்றன. அனைத்தும் பொய்யான விஷயங்களாக இருக்கிறது. ஆனால் இந்த மனிதரை பொறுத்தவரையில தலை சிறந்த அறிஞர். அப்ப பிற்காலத்தில் யார், இமாம் தஹபியுடைய காலத்திலேயே அவர்கள் மேல தவறான அவர்களை பற்றியான ரொம்பவும் உயர்ந்த மதிப்பீடு என்கிற பெயரால் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை இமாம் தஹபி தெளிவாக குறிப்பிடார். இமாம் தஹபி எல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞர். இப்னுல் கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தப்சீர் இப்னு கதீர், இந்த தப்சீர் இப்னு கதீரை கூட சொல்வாங்க, இது குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞர்கள் எடுத்து ஆதாரமாக காட்டக்கூடியது என்று சொல்லுவாங்க. அந்த இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட இவரை தலை சிறந்த அறிஞர் என்று சொல்லி இருக்கிறாங்க. சின்ன சின்ன விமர்சனங்கள் அவர்களை பற்றி இருக்கிறது. அவர்கள் எழுதிய கிரந்தங்களில் ஹதீஸ் லைஃபான இட்டுக்கட்டப்பட்ட சில ஹதீஸுகளும் உள்ளே இருக்கின்றன. ஆனாலும் கூட மனிதர் ஏகத்துவத்தில் மிக சிறந்த ஒரு அறிஞராக இருந்தார் என்பது இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சின்ன அவர்களை பற்றியான ஒரு குறைபாடோடு அவரை நிறைவாக சொல்லியிருக்கிறார். ஆக இப்படி அறிஞர்களால் மதிப்பீடு செய்யப்பட்டவர்கள் ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் காதிரியா தரீகா என்கிற ஒரு தரீகாவை உருவாக்கவே இல்லை. அவர்களுக்கும் காதிரியா தரீகாவுக்கு எந்த சம்மதமும் இல்லை. அதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு தரீகா இருந்தது. ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹிமஹுல்லா தரீகா காதிரியா என்ற தரீகா அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவர்களுக்கென்று ஒரு தரீகா அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். அது என்ன தரீகா என்று சொன்னால், அலைக்குமில் இத்திபா, அவர்கள் அனைத்து மக்களையும் ஒரு தரீகாவின் பக்கம் அழைத்தார். நீங்கள் அனைவர்களும் மார்க்கத்தை வலிமையாக பின்பற்றுங்கள். இத்திபா ரசூல், இத்திபா கிதாபு வ சுன்னா, குர்ஆன் சுன்னாவை வளமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற தரீகாவை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். பித்அத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பி மذهபி ஸலஃபு ஸாலிஹீன், ஸலஃபு ஸாலிஹீன்கள் சென்ற வழியிலே உங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படித்தான் மக்களுக்கு உபதேசம் செய்தார். அவர்களுடைய கடைசி காலத்தில் அவர்கள் ஆற்றிய உபதேசம், தன்னுடைய மகனுக்கு சொல்லிய உபதேசம், அவர்கள் எழுதிய கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய செய்தி அழகா சொன்னாங்க. அப்துல் வஹாப் அவருடைய மகன் பேர். கடைசி நேரத்தில் சொல்றாங்க, அலைக பி தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள். வலா தகஃப் அஹதன் சிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாதீங்க. அதோடு நிறுத்தல, வலா தர்ஜு அஹதன் சிவல்லாஹ், அல்லாஹ்வை விட்டுட்டு வேறு யாரிடத்திலும் ஆதரவு வைக்காதீர்கள். பூசரி சொல்றாரு அவருடைய கசீதாவில, வஹுவல் ஹபீபுல்லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவுலி மினல் அஹ்வாலி முக்தஹிமி என்று பாடுகிறார். நாம் ரசூலுல்லாஹ் இடத்துல ஹுவல் ஹபீப், அந்த ரசூல் அவர் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறார். துர்ஜா ஷஃபாஅத்துஹு, அவரிடத்தில் நாம் ஷஃபாஅத்தை பரிந்துரைய ஆதரவு வைக்கிறோம். அதோடு பரவாயில்லை, அடுத்து சொல்றாரு, நமக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். உங்களை தவிர வேறு யாரும் இல்லை பாதுகாப்பதற்கு. ஆனா ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி சொல்லி இருக்கிறார்கள், வலா தர்ஜு அஹதன் சிவல்லாஹ், அல்லாஹ்வை விட்டுட்டு யாருக்கிட்டையும் ஆதரவு வைக்காதீங்க. இவங்க துர்ஜா ஷஃபாஅத்துஹு, அவர்கள்ட்ட நாங்கள் ஷஃபாஅத்தை பரிந்துரை என்பது இருக்கிறது. ஷஃபாஅத்தை யாரும் மறுக்கல, மறுத்த காபிரா போயிடுவோம். ரசூலுல்லாஹ்ட்ட ஷஃபாஅத்து என்பது இருக்கிறது. ஆனால் நமக்கு ஏற்படுகிற திடீரென்று ஏற்படுகிற ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பு தருவார்கள் என்பது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணானது. அல்லாஹ்வுடைய வலிமையை, தாக்கத்தை, குதரத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு இருப்பதாக சொல்லுதல். அப்துல் காதிர் ஜெயிலானியை புகழக்கூடியவங்க தான் கசீதத்துல் புர்தாவையும் படிக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வக்கீலில் ஹவாயிஜி இலல்லாஹி அஸ்ஸ வஜல்,
உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுங்க. அல்லாஹ்ட்ட தான் தேவைகளை கேளுங்கள், யாருக்கிட்டையும் கேட்டு விடாதீர். அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி உபதேசம் செய்திருக்கிறார். ஆனா இன்று அவர்களை பற்றி என்ன படிக்கப்படுகிறது? அவர்களை பற்றி யா முஹியுத்தீன் ஜெயிலானி, எம்மை ஆண்டருள்வீர் மகராஜரே என்று தமிழ்ல படிக்கக்கூடிய கவிதைகள். எங்கள் அஹமது நபியின் திரு பேரர், அதுல எந்த தப்பும் இல்லை. ஏனென்றால் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உம்மா வழியிலும் சரி வாப்பா வழியிலும் சரி ஹசன் ஹுசைன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் நிற்கிறது. அந்த சில்சிலா சரியாக இருக்கிறது. எனவே பேரர் என்பதில் தப்பு இல்லை. ஆனால் எம்மை ஆண்டருவில் மகாராஜரே என்று சொல்வது எப்படி? வக்கீலில் ஹவாயிஜ், தேவைகளை எல்லாம் அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னாங்க. ஆனா இவர்கள் சொல்கிறார்கள் எங்களை ஆண்டருவில், அதனால தான் ஆண்டவர், எங்களை ஆள்பவர். உங்கள் தரீக்கினில் காதிரியா, அதில் உறுதி கொண்டு உங்களை புகழ்ந்திடவே எந்த பங்கமும் வராமல், பாருங்க, எந்த பங்கமும் வராமல் எங்களை காத்தறிவில் சிங்கமெனும் அப்துல் காதிரே, பசு தங்கமெனும் அப்துல் காதிரே என்று இன்று வரைக்கும் படிக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு ஷிர்கான வரி! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஷஃபாத், அவர்களிடத்தில் உதவி தேடுவது ஷிர்க் என்று சொல்லக்கூடிய விதத்தில் முஹீதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னிடத்திலும் கேட்காதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதரட்டையும் கேட்காதீங்க, அல்லாஹ்ட்டையே கேளுங்கள் என்று சொல்லி இருக்க, எந்த பங்கமும் வராமல் எங்களை காத்தருள்வி சிங்கமேனும் அப்துல் காதிரே என்று படித்தால் அது எப்படி ஷிர்க் இல்லாமல் எப்படி இருக்கும்? எனவே நாம் இந்த இடத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரையில ஷிர்க்குக்கு எதிரானவர்களாக இருந்தாங்க. அதனால தான் சொன்ன ஏகத்துவத்தையே சொன்னாங்க. மல்லா தௌஹீத லஹு, யாருக்கிட்ட ஏகத்துவம் என்பது இல்லையோ அவன் செய்கிற இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. படைப்பினங்கள்ட்ட இணை வைப்பதை விட்டுவிடுங்கள். அல்லாஹ்விடத்திலே அவனை ஒருமைப்படுத்துங்கள். அவன் தான் படைத்தான். ஹாலிக்கல் அஷியா, எல்லா வஸ்துக்களையும் அவன் தான் படைத்தான். அவனுடைய கரத்தாலேயே எல்லாத்தையும் படைத்தான். யா தாலிபல் அஷியா, இப்படியே சொல்றாங்க. தேவைகளை கேட்பவர்களை தேடுபவர்களே, உங்களுக்கு புத்தி இல்லையா? அறிவு கெட்டு போய் இருக்கிறீர்களா? மக்களை பார்த்து கேட்கிறாங்க. யாருக்கிட்ட கேட்கிறீங்க? அல்லாஹ்வை விட்டுட்டு மற்ற மனிதர்கள்ட்ட, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ட்ட உங்களுடைய தேவைகளை கேட்கிறீர்களே. ஹல் ஷைஇன் லைஸ ஹுவ ஃபீ ஹஸாயினில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் அவர்களுடைய கரங்களிலே இருக்கிறதா? நீங்க யாரிடத்தில் உதவி தேடுகிறீர்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் இருக்கிறதா? அல்லாஹ்ட்ட கேளுங்கள். உங்களுக்கு புத்தி இல்லையா? அன்தும் அபீதுல் ஹல்க், நீங்கள் எல்லாம் படைப்பினங்களின் அடிமைகளாக இருக்கிறீங்க. அபீதுர் ரியா, முகஸ்துதியின் அடிமைகளாக இருக்கிறீங்க. அபீது நிஃபாக், நயவஞ்சகத்தினுடைய அடிமைகளாக இருக்கிறீங்க என்று இப்படி சாடி இருக்கிறார். அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடக்கூடியவர்களை இப்படி ஏசி இருக்கிறார்கள் ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த தரீகாவையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ஏகத்துவம் என்கிற தரீகாவின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். வாருங்கள், அந்த வழியின் பக்கம் செல்லுவோம், மார்க்கத்தின் பக்கம் செல்லுவோம், சொர்க்கத்திற்கு உரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம், அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடாதீர்கள் என்று சொன்ன ஒரு மகா மனிதராக, ஒரு தலை சிறந்த அறிஞராக ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார். இதெல்லாம் அவர்கள் எழுதிய கிரந்தங்களிலே, அவர்களுடைய மாணவர்கள் அவர்கள்ட்டிருந்து பாடம் படித்து எழுதிய புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதை தாண்டி நீங்கள் சொல்கிற அல்லது உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற, அவர்கள்ட்ட நேரடியாக கேட்கலாம், அப்துல் காதிர் ஜெயிலானி காப்பாற்றுவார்கள் என்று வருகிற அனைத்து வரிகளும் அவர்கள் எழுதிய கிதாபிலேயோ அவர்கள்ட்ட நேரடியாக பாடம் படித்த மாணவர்கள் எழுதிய புத்தகங்களிலோ பதிவு செய்யப்படவில்லை. இதைத்தான் நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. எனவே இவைகளெல்லாம் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது பொய்யாக சொல்லப்படுகிற செய்திகள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹுத்பாவினுடைய மிகப்பெரிய அறிவுரையாக இருக்கிறது. எனவே அந்த நேரான வழியை புரிந்து செயல்படக்கூடிய நல்ல கூட்டத்தை ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் மக்களை ஏகத்துவத்தை பக்கம் அழைத்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் வணங்கப்படுகிற மிகப்பெரிய கடவுளாக மாற்றப்பட்டிருக்கிறார். அவர்கள் ஞாபகமாக எழுப்பப்பட்டிருக்கிற அந்த கட்டடங்களில் வாசல்ல எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாசகம், அவங்க ஞாபகத்தில் நமது ஊரில் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டடத்தினுடைய வாசல்ல நுழைவாயில் ஒரு வரி எழுதப்பட்டிருக்கிறது. கைஃப் அலா பாபினா இன்த தீகில் மனாஹிஜ் தஃபுஸ் பிரஃபில் கத்ர் இலா ஆகிரிஹி. இது யார் சொன்னது? அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக. எங்க இருக்கிறது அது? என்ன அர்த்தம் தெரியுமா? கைஃப் அலா பாபினா இன்த தீகில் மனாஹிஜ். உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியோ கஷ்டமோ ஏற்பட்டால் எனது வாசலில் வந்து நில்லு அப்படின்னு அப்துல் காதிர் ஜெயிலானி சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? எங்க சொன்னாங்க? எந்த கிதாபில் சொன்னார்கள்? உள்ளபடியாக அவர்கள் அப்படி சொல்லி இருந்தால் ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சிறந்தவர் என்று சொல்லியிருப்பார்களா? அந்த ஷிர்க்குக்கு எதிராக போராடியவர்கள் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், அவர்களுடைய மாணவர்கள் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், அப்படிப்பட்ட பெரும்பெரும் இப்னு அஸ்கலானி என்று சொல்லக்கூடிய இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ், இவர்களெல்லாம் அதற்கு எதிராக போராடியவர்கள். அவர்கள் எப்படி இவர்களை மிகப்பெரிய அறிஞர்கள் எப்படி சொல்லி இருப்பார்கள்? ஏகத்துவம் தெரியாத மனுஷனாக இருக்கிறார் என்று வேண்டுமானால் பதிவு செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க கைஃப் அலா பாபினா இன்த தீகில் மனாஹிஜ் என்று சொல்லுகிற அந்த வரிகள், அந்த வாசகங்கள் எவ்வளவு பெரிய ஷிர்க்கை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று யா முஹியதீன் எம்மை ஆண்டருவில் என்கிற வரிகளில் எவ்வளவு பெரிய ஷிர்க்கு உள்ள இருக்கின்றன. அதை படிக்கிறோமே, நம்முடைய ஈமான், நம்முடைய நாவு ஈமானை அதை தாங்கிக் கொள்ளுமா, சகித்துக் கொள்ளுமா? ஈமான் கொண்ட ஒரு நாவால் எதை இப்படியான வார்த்தைகளை எப்படி சொல்ல முடியும்? ஒரு காலமும் ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது போன்ற வார்த்தைகளை சொன்னது இல்லை. மாறாக அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேரால் பிற்காலத்தில் உள்ள அறிஞர்கள் முஹப்பத்தினுடைய உச்சத்தில் இருந்து அவர்களை புகழ்ந்து கவிதைகளும் நிறைய கட்டுரைகளும் எழுதிவிட்டார். ஏனென்றால் அவர்கள் ஈரான் அவங்களுடைய பிறந்த இடம் ஈரானி. அப்ப ஈரானை சார்ந்தவர்கள், ஈரானை பொறுத்தவர்கள் அதிகமான ஷியாவுடைய தாக்கம் உடையவர்கள். எனவே யூதர்களோடு தொடர்புடையவர்கள், யூதர்களுடைய நெருக்கடி. இன்னைக்கு உள்ள வரலாறு வச்சு பேச இல்லை, நான் சொல்றத பாரசீக அந்த காலத்தினுடைய ஷியாக்களுடைய முறையை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிற கூடாது. அப்போ அன்றைய காலத்திலுடைய ஷியாக்கள் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி என்ன தெரியுமா? யூதர்களுடைய கருத்துக்கு அகப்பட்டு கொண்டார்கள். அதன் மூலமாக இந்த மார்க்கத்தில் பல விளையாட்டுகளை விளையாடி இருக்கிறார்கள். அரபும் அவர்களுடைய தாய் பாஷையாக இருந்த காரணத்தால் அவர்கள் அரபுல நிறைய இது மாதிரியான விஷயங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதை இஹ்லாஸோடு படித்த நம்முடைய முன்னோர்களை நான் குறை சொல்லவில்லை. அவர்கள் பெரிய அறிஞர்கள் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு கிடைத்த தகவல் இதுதான். சதகத்துல்லாஹில் காஹிரியா எடுத்துக்கொண்டாலும் கூட அவங்க தான் சொல்லி இருக்கிறாங்க, ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபம் பி கல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி சர்மல் லி கஃவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியான் மின் அஜ்லி தஅவத்திஹி ஃபல்யதுஉ அப்துல் காதிர் ஜெயிலானி என்கிற கவிதையை பாடியவர் சதகத்துல்லாஹில் காஹிரி. அவர்கள் காயில் பட்டணத்தை சார்ந்தவர்கள், மிகப்பெரிய அறிஞராக இருந்தார்கள். அன்றைய அதாவது ஃபத்தாவா ஆலம்கீர் என்கிற அந்த ஃபத்துவாவுக்கு தேர்வு செய்யப்பட்டு உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் இவர்களை அழைத்திருக்கிறார்கள். அவர்களால் தொகுக்கப்பட்டதான் ஃபத்தாவா ஆலம்கீர். இன்று வரைக்கும் ஹனஃபி மதுஹபுடைய ஃபத்துவாவாக இருக்கிறது. அந்த ஃபத்துவாவுக்கு விரிவுரை, அந்த ஃபத்துவாவை தயாரிப்பதற்கு நம்ம சதகத்துல்லாஹில் காஹிரி என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞர் அன்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அவுரங்கசீப் அவர்கள் அழைத்திருக்கிறார், வாருங்கள் உலமாக்களுடைய சபையில் அமர்ந்து இதை நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுங்கள். அப்படியான ஒரு தலை சிறந்த அறிஞர், அவருடைய கல்வியை தான் நான் சொல்லிட்டு வர்றேன். ஆனால் அவர்கள் தான் இதை பாடி இருக்கிறார். அவர்கள் பாடினதா சொல்றாங்க, உண்மையிலே அவர்கள் பாடி இருந்தால் ஷிர்கை பாடி இருக்கிறார், அவ்வளவுதான்.
நம்ம மரணித்தவர்களை குறை சொல்வதற்கு இல்லை. அவர் பாடியிருந்தால் ஷிர்கை பாடியிருக்கிறார். அல்லாஹ் தீர்ப்பு சொல்லட்டும் அந்த விஷயத்தில். அவர்கள் இவ்வளவு பெரிய அறிஞர் எப்படி ஷிர்கை பாடுவார் அப்படி ஒரு கேள்வி வருகிறது. கண்டிப்பாக அதற்கு பதில் என்னண்டா, ஷியாவினுடைய தாக்கத்தால் இந்த மார்க்கம் பழுதுபட்டு சில கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிற அந்த செய்திகள் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை வைத்து எழுதிவிட்டார். என்ன இமாம் தஹபியே சொல்றாங்க, இவர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இவர்களை பற்றி தப்பான செய்திகள், அதே போன்று இவர்களுடைய கராமாத் என்கிற பெயரால் இல்லாத பொல்லாத கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று இமாம் தஹபியே அன்றே சொல்லி இருக்கிறாங்க. அப்படியானால் அந்த செய்திகள் தான் நம்முடைய நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. ஏண்டா இஸ்லாம் நமக்கு இப்படித்தான் வந்தது, ஆப்கானிஸ்தான் மூலமாகத்தான் நமக்கு இஸ்லாம் வருகிறது. எனவே ஈரான் பாரசீக பகுதியின் வழியாகத்தான் நமக்கு இஸ்லாம் கிடைக்கிறது. எனவே அப்படி கிடைத்ததனால் மார்க்கம் என்கிற பெயரால் நமக்கு கிடைத்ததெல்லாம் இப்படிப்பட்ட பிதஅத்துகளும் ஷிர்க்குகளையும் உள்ளடக்கிய செய்திகளே கிடைத்திருக்கின்றன. அதனாலதான் ஆயிரம் முறை தனிமையில் அமர்ந்து இருளிலே உட்கார்ந்து கொண்டு என்னை நீங்கள் அழைத்தால் யா ஷேக் யா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி என்று நீங்கள் அழைத்தால், அதான் குத்துபியாங்கிறோம், நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு ஓடோடி வந்து முஸ்ரிஅன் ஓடோடி வந்து விரைவாக வந்து உங்களை காப்பாற்றுவார் அப்துல் காதிர் ஜெயிலானி அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சதகத்துல் அப்பா அவர்கள் எழுதியிருக்கிறார். அங்க எங்க சொன்னாங்க அப்துல் காதிர் ஜெயிலானி? அன்னைக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு முடியாமல் இருந்திருக்கலாம், இன்றைய உலமாக்கள் பார்க்கலாமா இல்லையா? அவருடைய கிதாபுகள் எல்லாம் கிடைக்கிறது. அவருடைய கிதாபுகள் நெட்ல போனாலே கிடைக்கிறது. அவங்க எழுதிய அனைத்து கிதாபுகளையும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று பக்தாதுல போனா அங்க கிடைக்கிறது. ஈரான்ல அவர்களுடைய பெயரால ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த தரீகாக்கள் உள்ள மக்தபாக்களில் கிடைக்கிறது. எங்கெல்லாம் அவங்க புத்தகம் கிடைக்கிறது என்பதை நம்ம போய் பார்த்தீங்கன்னா அனைத்து தகவல்களும் பதிவு செய்வது. லுபனான்ல கிடைக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. இன்றும் கூட நமது ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மதரசாவில அந்த பழைய கித்தாபுகள் நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறோம், இன்றும் இருக்கிறது. எடுத்து பாருங்கள், ஒன்னியத்து தாலிபின் எடுத்து பாருங்கள். எங்கேயாவது இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பார்களா? எங்கேயாவது என்னிடத்திலே கேளுங்கள், 1000 முறை அலையுங்கள் என்று எங்கேயாவது சொல்லி இருப்பார்களா? குத்துபியாவுக்கு ஆதாரம் என்னன்னா அவங்க காட்டுவதெல்லாம் சதகத்துல்லாஹில் காஹிரி எழுதிய யா குத்துபா பைத்து தான். இதான் அதுக்கு ஆதாரம். அப்படியானால் இது எப்படி வந்தது? சதகத்துல் அப்பா காஹிரிக்கு எப்படி அப்துல் காதிர் ஜீலானி சொன்னாங்க, இந்தியாவுக்குள்ளே வரவில்லை என்பதுதான வரலாறு. எப்படி அவர்களுக்கு தெரிந்தது? அப்ப அவர்களுக்கு கிடைத்த செய்திகளை வைத்து எழுதிவிட்டார்கள். கடந்து போனவர்களை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லாதனால நல்லெண்ணம் கொள்வோம், அவர்களுக்கு தப்பான செய்தி கிடைத்திருக்கிறது, அதை வைத்து எழுதிவிட்டார்கள். அல்லாஹு ஆலம். ஆனால் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை விமர்சனம் செய்து பேசுகிற பொழுது அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கிற நேச வைத்திருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. நாங்க இவ்வளவு நேசிக்கிறோம், எங்க ஷேகை இப்படி பேசி நாங்கள் அவர்களை தவறாக பேசவில்லை, அவர்கள் சொல்லாததை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கண்ணியத்தோடு சுட்டி காட்டுகிறோம். காரணம், நாளைக்கு நாங்க சொல்ல இல்லைன்னா அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிப்பான். நாங்க சொல்வதால் உங்களுக்கு நேர்வழி கிடைச்சி வந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதரவு வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது கண்டிப்பாக நடக்கும். ஆனா சில நேரங்களில் நாங்க சொல்லுகிற பொழுது இன்னும் கூடுதலாகத்தான் நாங்கள் அதை செய்வோம். நம்முடைய மக்கள்கிட்ட அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. நம்ம சொல்ல சொல்ல கூடுதல் ஆகிட்டு இருக்குது. மீலாது விழா கூடாது கூடாதுன்னு சொல்ல சொல்ல கடைசியில மெயின் ரோட்ல இருந்து அந்த கடைசி வடக்க வரைக்கும் அங்க அப்படியே லைட்டாக போட்டு வச்சிருக்கான். ஏன் தெரியுமா? நம்ம மீலாது விழா கூடாதுன்னு சொல்லும் போது நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம இன்னும் சொல்லுகிற பொழுது இங்களை அநேகமா ஜாமிலத்திட்ட 2 ஆட்சிகளுக்கு கூட போடப்படலாம், 3 போடலாம், 4 போடலாம், ஒட்டி ஒட்டி போடலாம். இதையெல்லாம் சொல்றதுனால நாங்கள்லாம் ஒரு காலத்தில் இப்படி சொல்லி கொண்டிருந்தோம், இந்த தீல் இருக்கிற வரைக்கும் ஃபீலின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும். எங்களுடைய உஸ்தாதன் அப்படிதான் சொல்லி தந்தார். எப்படி? இந்த தீல் இருக்கிற வரைக்கும் ஃபீல்களுடைய எண்ணிக்கை கூடும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தீல்னா இதெல்லாம் கூடாதுன்னு இவர்கள் சொல்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஃபீலின் எண்ணிக்கை, யானையின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும். எப்படி பேச்சு பாருங்க. ஆதாரத்தை சொல்வதற்கு இல்லை, ஆனால் இந்த கலாச்சாரத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டிருப்போம். உன் பணம் வீணா போகுது, அதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? அப்படித்தான் உன் பணம் அழிஞ்சு போகணும்னா போயிட்டு போகுது, 10 ஆட்சியை விட போடு, அது கூடாதுன்னு சொல்லுகிறதுக்கு நாங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிப்பது இது மாதிரியான மோசமான நிகழ்வை மூலமாகத்தான் என்று நீங்கள் விரும்பினால் செய்யுங்கள். உங்களுடைய பணம் வீணாக்கப்படுகிறது, அதை புரிஞ்சுக்கிறீங்க. மக்களுடைய பணங்கள்
எனவே அருமையானவர்களே, எத்தனை மக்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் அள்ளி கொடுக்கிறதை விட்டுவிட்டு இல்லாத ஒரு நிகழ்வை இவ்வளவு பெருசாக பிரமாண்டமாக ஏற்படுத்தி அதற்கென்று ரபியுல் ஆகிர் மாதத்தில் இப்படியான உருஸ் என்கிற பெயரால் கந்தூரி எடுத்து அப்துல் காதிர் ஜெயிலானிக்கு விழா எடுக்கிறோம் என்கிற பெயரால், அதுவும் கூட ஒரு பெரிய உலமாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு மதரசா, அவர்கள் எழுதிய கித்தாபுகளை தங்களுடைய நூலகத்தில் வைத்துக் கொண்டு அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை தெளிவாக படிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள உலமாக்களை வைத்துக் கொண்டு பெரிய விந்தையா இருக்குது பாருங்க. அந்த கித்தாபுகள் அவர்கள் எதை சொன்னார்களோ, அவர்கள் எழுதினார்களோ, எந்த ஏகத்துவத்தை பக்கம் அழைத்தார்களோ அந்த கித்தாபுகள் அங்க உள்ள நூலகத்திலே இருக்கிறது. அதை படித்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அரபு ஞானம் உள்ள அறிஞர்களும் அங்க இருக்கிறார். அதையும் படித்து பரக்கத்துக்கு பார்த்து இருக்கிறார்கள். அப்படி இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய விழாவை நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் எங்கு போய் சொல்வது இந்த கொடுமையை? இல்லை நாங்க செஞ்சுத்தான் காட்டுவோம், நாங்க அப்படித்தான் செய்வோம் என்றால் அது அந்த சீரழிவுக்கு அல்லாஹ் பதில் சொல்வான். ஆனால் எங்களை பொறுத்தவரையில இந்த ஹக்கை ஒவ்வொரு ஆண்டும் கண்டித்து கொண்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். எங்க கடமை அது மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் அதை சிந்திப்பார்கள். சிந்திக்கிற மக்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க, கண்டிப்பாக சிந்திப்பார்கள். இவர்கள் சொல்வது சரிதானே, ஆடம்பரத்தின் மூலமாக பதில் இல்லையே, மாறாக பதில் என்பது கருத்துக்கு கருத்து தானே பதிலாக இருக்க முடியும். அவர்கள் சொல்றாங்க இந்த கிதாபில இருக்கிறது என்று, அது இருக்குதான்னு படித்து பாருங்களேன். இருக்குதா பொய் சொல்றாங்களா பாருங்க, அது இருக்குதா இல்லையா என்பதை சோதித்து பாருங்கள். அந்த உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க. உங்களுடைய தங்கள்மார்கள் இருப்பார்களே, உங்களுடைய நீங்கள் நேசிக்கக்கூடிய ஷேக்மார்கள் இருப்பார்களே, அவர்கள்ட்ட போய் கேளுங்க. இப்படியெல்லாம் அப்துல் காதிர் ஜெயிலானி தன்னுடைய மகன் அப்துல் வஹாபுக்கு இப்படி அவர்கள் நசிஹத்து செய்தார்களா என்று கேட்டு பாருங்க. அவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மகனுக்கு நசிஹத்து செய்தாலே எல்லா மக்களுக்கும் உள்ளதாக இருக்க முடியும். அப்போ அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லி இருப்பது உண்மையாக இருந்தால் எப்படி ஒமையுனாதிஸ்மி அல்ஃபமி கல்வத்தி என்கிற பைத்து எப்படி வந்தது என்கிற கேள்வியை மக்களை நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு காலத்திலும் அப்துல் காதிர் ஜெயிலானி ஷிர்கின் பக்கம் சென்றது இல்லை. அவர்களுடைய எழுத்து அதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. பிற்காலத்தில் அதிகமான கராமாத்துகளும் பொய்யான தகவல்களையும் ஜோடிச்சு சொல்லப்பட்டு விமர்சிக்கப்பட்ட ஒரு அறிஞர் இருக்கிறார் என்றால் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான். எல்லா இடங்கள்லையும் அவர்களுடைய காதிரியா தரீகா எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் உள்ள நாடுகள், சில நாடுகளுடைய பெயர் புதுசா இருக்குது, அங்க கூட இந்த தரீகா இருக்கிறது. எப்படி நுழைஞ்சு ஷைத்தான் எப்படி எல்லாம் ஊடுருவிக்கிறான் பாருங்க. ஷைத்தானுடைய வேலை. எங்கெல்லாம் மக்கள் வசிக்கிறாங்களோ, அதுவும் இஸ்லாமியர்கள் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் எல்லாம் காதிரியா தரீகா உள்ள போயிருக்கிறது. இவங்க தரீகான்னு சொல்லி எதை சொன்னாங்க? அப்துல் காதிர் ஜெயிலானிக்கு சம்பந்தம் இல்லாத கருத்துக்களை சொல்லி சூஃபிசத்தை அங்கு கையில் பிடித்து மக்களை வழிகேட்டின் பக்கம் இழுத்து சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்றவர். எனவே இது ஒரு அவர்களுக்கு நசிஹத்தாகும் அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ளணும். ஈமான அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா நமக்கு கஷ்டப்படாம கிடைச்சிருக்கிறது. நமது ஊருக்குண்டு கிடைக்க மிகப்பெரிய மகிமை. இந்த ஊருக்குன்னு ஒரு சிறப்பு. இந்த ஊர்ல தான் முதலாக இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். அப்படி சொல்லி ஒரு இஸ்லாமிய பாரம்பரியம் நிறைய உலமாக்களை இந்த ஊர் அங்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய பெரிய அறிஞர்கள். அரபுல பக்கத்துல நிக்க முடியாது, லுகத்துல பக்கத்துல நிக்க முடியாது. லுகவி அப்பா லுகத்துல பக்கத்துல நிக்க, மொழி சார்ந்த ஒரு அறிஞர். அப்படியே ஒரு அறிஞர் பாருங்க, லுகவியா. நான் நினைக்கிறேன் அவர் டிக்ஷனரி அப்படியே முழுங்கிட்டாரா என்னமோ தெரியல. அவங்களுக்குன்னு ஒரு இன்னைக்கு அதெல்லாம் வேற மாதிரி ஆகி போச்சு. அப்படியான உலமாக்கள் இங்க இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த ஒரு ஊரில் இப்படியான விஷயங்களை இன்னும் சிந்திக்காமல் இருப்பதை பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது. எனவே நம்முடைய ஈமானை வீணாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் நேரான வழியை காட்டுவானாக. ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த
அற்புதமான இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்களோ, ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்தார்களோ, அதன் பக்கம் அனைவர்களும் செல்லக்கூடிய வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் அனைவர்களுக்கும் தருவானாக. அதை புரியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பானாக. அதற்கென்று உருசுகளும் கந்தூரிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நல்ல சிந்தனையை கொடுப்பானாக என்று நாம் துவா செய்து கொள்வோம். அவர்கள் மீது நமக்கு எந்த கோபமும் இல்லை. துவாவை அதிகப்படுத்தி கொண்டிருப்போம். அல்லாஹ் எல்லோருக்கும் நேர்வழி காட்டுவானாவா. தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதுகுருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.